கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 18 வசனம் 30. இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழும்போது கர்த்தர் அதற்கான பலனை நிச்சயமாக தருவார். லூக்கா 18:28 முதல் 30 வரை உள்ள வசனங்களில், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே என்று பேதுரு கேட்டபோது, கர்த்தர் இந்த உலகத்திலே எதையாகிலும் விட்டு எனக்கென்று நீங்கள் உண்மையாக வாழும்போது இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் நீங்கள் அடையாமற் போவதில்லை என்று சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழும்போது அதிநிமித்தமாய் நம்முடைய வாழ்வில் பாடுகள் வரும்போது, நான் எதற்கு கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று நினைத்து பின்வாங்கி போவோமானால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் அந்த பாடுகளை நாம் சகிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பலனளிப்பார். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று நாம் பாடுகள் படும்போது, அவருக்காக நாம் சுவிசேஷம் அறிவிப்பது நிமித்தமாக அல்லது நாம் உண்மையாக நீதியாய் வாழ்வது நிமித்தமாய் வருகிற பாடுகளுக்கு நாம் துவண்டு போகாமல் பாடுகளை சகிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். அவருக்கென்று நாம் காரியங்களை செய்யும்போது அதிநிமித்தமாய் நாம் எதையாகிலும் இழந்து போவோமானால் அதற்கான பலனை நாம் அடையாமல் போவதில்லை. இந்த உலகத்தில் நாம் வாழ்வது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையிலே நாம் உலக பொருட்களை பார்த்து நாம் தோற்றுவிடாமல் உலகத்தை மேற்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஓட்டத்தை ஓடுவோம். உலகத்தின் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஒருபோதும் உலக பொருட்களுக்காக உலகத்தின் காரியங்களுக்காக கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தருக்காய் உண்மையாய் வாழ்வோம். அவரோடு என்றென்றும் நாம் வாழ நித்திய ஜீவனை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உமக்கு உண்மையாய் வாழ உமக்கென்று நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து பரிசுத்த வழியில் நீர் எங்களை நடத்தி நித்திய ஜீவனை எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.